வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழி வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த குழம்பு பண்ண போகிறோம். நிறைய பேர் நாட்டுக்கோழி குழம்பு பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, அந்த நாட்டுக்கோழி நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் மசாலா தேங்காய் பால் ஊற்றி அரைச்சி மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த தேங்காய், முந்திரி பருப்பு, முழு தனியா, அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை, மிளகு எல்லாம் போட்டு நல்லா வறுத்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கோழியை மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான குழம்பு பண்ண போகிறோம். இந்த குழம்பு வீட்டில் இட்லி தோசை சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதே டைமில் நல்லா சுட சுட வெள்ளை சாதம் வெடித்து அதுக்கப்புறம் இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், மறக்கவும் மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பர். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணுறது இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும், ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி 1.5 கிலோ, தேங்காய் அரை முடி, காய்ந்த மிளகாய் 15 நம்பர், முழு மிளகு 3/4 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2, பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உடைச்ச முந்திரி 20 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிக்கனை குக்கரில் போட்டு வேக போகிறோம். அதனால் நாட்டுக்கோழி போட்டிருக்கோம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சோம்பு. மீதி பவுடர் மசாலா கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். குக்கரில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதுவே வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு கடாயில் நீங்கள் வேக வைக்கும் போது அந்த சிக்கன் வந்து ஹார்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு 4 விசில் வேகட்டுன்னு சொல்லி விட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு குக் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே டைமில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வேகட்டும். கரெக்டாக ஒரு 4 விசில் கழித்து அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய், முந்திரி பருப்பு, சோம்பு, முழு மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை ரொம்ப அதிகமான குவான்டிட்டி வேணால் கரெக்டாக வந்து ஒரு 2 போடுங்க. இதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா 15 நம்பர் சொல்லியிருக்கேன். வேணுன்னா இன்னும் 2 நம்பர் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதோட பச்சை கருவேப்பிலை, பொடிசாக திருவி வச்சுருக்கேன் இந்த தேங்காய், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வறுக்க ஆரம்பிங்க. வறுக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கலரும் கொடுக்கும், அதே டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த வறுத்த மசாலா டேஸ்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதே டைமில் ரொம்ப அதிகமான மசாலா வேண்டாம், இது கரெக்டாக இருக்கும். இந்த தேங்காய் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் சீக்கிரமாக வறுக்க முடியும். அப்படி இல்லைன்னா சரியாக தேங்காய் வறுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ இந்த வறுத்த தேங்காவை இதை அப்படியே எடுத்து ஒரு சின்ன பவுலில் மாற்றிடுங்க. சூடு ஆறின பிறகு நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிரும். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டீங்கன்னா, ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், குறன்னு இருக்கக்கூடாது. குறன்னு இருந்தால் சிக்கன் கறிக்கு நீங்கள் சாப்பிடும்போது நல்லா இருக்காது, தேங்காய் பல்ல படும்போது டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும். ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த மசாலா சேர்த்து சாப்பிடும்போது காரத்தோட அளவும் கரெக்டாக அந்த ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க.
இப்போது இந்த சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நல்லா முழுசாக வெந்திருக்கும். அதே டைமில் அந்த பீஸ் வந்து மேஷ் ஆகாது, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ இந்த சிக்கன் அப்படி லைட்டாக பிச்சுன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நல்லா வெந்துருக்கணும். கொஞ்சம் அந்த சிக்கன் நல்லா ஹார்டாக வெந்துச்சுன்னா அப்போ என்னென்னா நீங்கள் என்ன தான் டேஸ்ட்டாக குழம்பு பண்ணாலும் கண்டிப்பாக அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம திருப்பி மசாலா போட்டு குக் பண்ண போகிறோம். அதனால் மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சூடான பிறகு சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நல்லா வதக்கணும். சில ப்ரிப்பரேஷனுக்கு வந்து வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கினா போதும். ஆனால் இந்த ரெசிபிக்கு நல்லா வதங்கின பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா அதிகமாக கொடுக்கும். அதே டைமில் அந்த வெங்காயத்தோட இனிப்பு தன்மை கொடுக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கிறதுக்கு போட்டிருக்கோம். மீதி 1 டேபிள் ஸ்பூன் இடத்துல போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாத்தே பண்ணிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டிருக்கோம். இந்த தக்காளியும் நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல மீதி உள்ள பவுடர் மசாலா, அதாவது மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த சிக்கனை இந்த இடத்துல போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் இந்த சிக்கன் மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சிக்கன் வேக வைக்கும்போது தண்ணி இருந்தது பார்த்தீங்களா, முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் போடுங்க. சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா போட்ட பிறகு தேவையான அளவுக்கு அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் போட்டிருக்கோம். தேவையான அளவுக்கு அந்த ஸ்டாக் வாட்டரை ஊற்றி நீங்கள் திருப்பி மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு திருப்பி தேவைப்பட்டால் அந்த சிக்கன் ஸ்டாக் வாட்டர் இதில் ஊற்றி திருப்பி குக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த சிக்கன் ஸ்டாக் வாட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இதை அப்படியே நாட்டுக்கோழி சிக்கன் சூப்பாக நீங்களும் மாற்றிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம். இந்த மாதிரி கொதிக்க என்ன ஒன்று அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை நல்லா போகும். அது மட்டும் இல்லை, அந்த சிக்கனோட சேர்த்து குக் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வாட்டர், அதுக்கப்புறம் அந்த மசாலா, அந்த சிக்கன் எல்லாமே சேரும்போது உங்களுக்கு நல்ல வாசனை, நல்ல டேஸ்ட்டு, நல்ல காரம் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். இதுக்கு பிறகு தேவைப்பட்ட உப்பு கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி. எதுக்காக இந்த தேங்காய் எண்ணெய் போடுறேன்னு கேட்டிங்கன்னா நல்லா வாசனை கொடுக்கும். அதனால தான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம். எடுத்த உடனே நீங்கள் சமைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம், வெறும் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த இடத்துல கடலெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் கடைசியாக தேங்காய் எண்ணெய் போடுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணால் ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறது நல்லா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிடிங்க, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.